இது நம்ம ஃபேமிலி. கலவரம் செய்வது பாஜகவின் டிஎன்ஏவிலே கலந்துவிட்டது ஒன்று என்றும் ஜிஎஸ்டி வரி குறித்து கேள்வி எழுப்பிய பெண்ணை பாஜகவினர் கடுமையாக தாக்கியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர், நீலகிரி திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திராவிட இயக்கம் உருவான ஊர், பல்வேறு அரசியல் திருத்தங்களுக்கு அடித்தளமிட்ட ஊர், வந்தாரை வாழ வைக்கும் ஊர் திருப்பூர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டில் ஜனநாயகம் தழைக்க, அரசியல் அமைப்பு சட்டம் காக்க இந்தியா கூட்டணி ஆட்சி இந்திய ஒன்றியத்தில் அமைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மோடி அரசை வீட்டிற்கு அனுப்ப உருவாக்கப்பட்டதுதான் இந்தியா கூட்டணி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ்ஐ தர்ம யுத்தம் நடத்த சொன்னது பாஜக, இபிஎஸ்ஐ தன் வழிக்கு கொண்டு வந்தது பாஜக. தற்பொழுது டிடிவி தினகரனை மிரட்டி தேர்தலில் நிற்க வைத்துள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருவது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என்று கூறியுள்ளார். எந்த காலத்திலும் பிரதமரை எதிர்த்து, ஒன்றிய பாஜகவை எதிர்த்து பழனிசாமியால் கட்சி நடத்த முடியாது, அரசை நடத்த முடியாது. ஏன்னா சசிகலாவிடமிருந்து பன்னீர்செல்வத்தை பிரிச்சு தர்மயுத்த நாடகம் நடத்த வச்சதே பாஜக தான். சசிகலா சிறைக்கு போன பிறகு முதலமைச்சரான பழனிசாமிய தங்கள் பக்கம் கொண்டு வந்ததும் பாஜக தான். இரு துருவங்களாக இருந்த பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் ஒன்று சேர்த்ததும் பாஜக தான். தினகரனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு அவரையும் தங்களோட அடிமையா மாத்தினதும் பாஜக தான். இப்போ இந்த பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் மிரட்டி தேர்தலில் நிற்க வச்சிருக்கிறதும் பாஜக தான். சசிகலாவை அரசியல் பக்கம் வரக்கூடாது தடுத்ததும் பாஜக தான். பழனிசாமியை தனியா நிக்க வச்சதும் பாஜக தான். இப்படி டிவி சீரியல்ல திடீர்னு ஆட்களையும் காட்சிகளையும் மாத்துற மாதிரி சதி நாடகங்கள் அரங்கேற்றிருக்கு பாஜக தலைமை. உறுதியோடு சொல்றேன், இந்த தேர்தலில் நேரடி பாஜகவும் மண்ணைக்கவும் பாஜகவோட தொங்கு சதைகளும் படுதோல்வி அடைவாங்க. தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுக ஒரு சேர வீழ்த்துங்க. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.